ஸோ வரலாற்று முந்தியான வினாக்கள்ல இந்த பகுதியில் நம்ம சிந்துலி நாகரிகத்தை சார்ந்த ஒரு வினாவை பார்க்க இருக்கோம். ஸோ வினாவை என்னன்றதை பார்ப்போம். ஸோ வினா சிந்து நாகரிகத்தின் அமையிடத்தையும் அதன் குடியிருப்புகளையும் பொறுத்துக, இதுதான் அந்த வினா. ஸோ இதுல புவியியல் அமையிடம், ஸோ அது எங்க இருக்குன்றத. ஸோ ஃபர்ஸ்ட் மேற்கு, ஸோ மேற்குல என்ன பகுதி, வடக்குல என்ன, தெற்குல என்ன, கிழக்குல என்ன. ஸோ நம்ம இதை ஒரு மேப்பா போட்டா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம என்னடா சிந்துலி நாகரிகம், இங்க சிந்துலி நாகரிகம். ஸோ இதோட மேற்குல வடக்குல என்ன இருக்கு, கிழக்குல என்ன இருக்கு, மேற்குல என்ன, தெற்குல என்ன. ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஸோ வடக்குல பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, வடக்குல வந்து நமக்கு ஷார்ட்டுகை, வடக்குல நமக்கு ஷார்ட்டுகை இருக்கும். ஸோ கிழக்குல பார்க்கும்போது நமக்கு ஆலம்கீர்பூர், கிழக்குல ஆலம்கீர்பூர் இருக்கும். தெற்குல பார்க்கும்போது நமக்கு தைமாபாத், தெற்குல தைமாபாத். ஸோ மேற்குல பார்க்கும்போது நமக்கு சுட்கா சென்டோர், சுட்கா சென்டோர். ஷார்ட்டுகை தற்போது எங்க இருக்குன்னு கேட்டால் நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடியதான் ஷார்ட்டுகை. ஸோ ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், எக்ஸாக்டா பார்த்தா நமக்கு மேற்கு உத்தரப்பிரதேசம் சொல்லுவோம். தைமாபாத் நமக்கு மகாராஷ்டிராவோட மேற்கு பகுதியில் இருக்கும், மகாராஷ்டிரா. சுட்கா ஜென்டோட பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாகாணத்துல தான் இருக்கக்கூடியதான் இந்த சுட்கா ஜென்டோர் பகுதி. ஸோ இந்த கேள்விக்கான வினாடு வாங்கும்போது மேற்கு. ஸோ மேற்கு என்னன்னு பார்த்தா நமக்கு சுட்கா ஜென்டோர் இருக்க பகுதி. அடுத்து வடக்கு, வடக்குல நமக்கு ஷார்ட்டுகை, தெற்குல தைமாபாத், அடுத்து கிழக்குல ஆலம்கீர்பூர். ஸோ இதான் நமக்கு இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்னன்னா மேற்குல சுட்கா ஜென்டோர், அப்ப 4, வடக்குல 3, அப்போ ஏதாவது சரியான விடையா இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான வினா என்னன்னு பார்க்கும்போது இந்த பதிவுக்கு நம்ம சிந்து நாகரிகம் பார்த்தோம். அப்ப இந்த சிந்து நாகரிகம் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தியவர் யார், சிந்து நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார் என்ற நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.